சுசீலா கண்மணி பத்தி விசாரிக்கிறானா எனக்கு இன்னும் தப்பா படுதுண்ணே. ஒருவேளை வீட்டுக்கு தெரியாம கண்மணியை நம்ம தனியா அடைச்சு வச்சிருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கலான்னு. டேய் ஏன்டா அப்படி, எதுக்கு இப்படி ஏடா கூடமா யோசிக்கிற? நீ ஏன் ஒரு கற்பனை பண்ணி ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கிறாதடா. டேய் புரியாம பேசாது. அவசியமே இல்லாம சுசீலா கண்மணியை பத்தி விசாரிக்கிறான்னா சந்தேகமா இருக்குல்ல? டேய் அவ ஏதாவது வேலையா வந்திருப்பாடா. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது கண்மணி பத்தி விசாரிச்சிருப்பா, அவ்வளவுதான். அண்ணே அங்க அதானே நடந்திருக்கும். போற போக்குல எங்க இருக்கா என்ன பண்றான்னு விசாரிக்கிறது வழக்கம் தானே? இல்லடா, அவ போற போக்குல விசாரிக்கல. கண்மணிக்கு எங்க இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு அதை தெரிஞ்சுக்கதான் அவ வந்திருக்கா. ஓ அப்படின்னா கண்மணியை பத்தி அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவ நோட்டம் பார்க்க வந்திருக்கா இல்ல? இப்ப என்னென்ன பண்ணலாம்? உண்மையை ஒத்துக்கலாமா? ஆமா நாங்க தான் பண்ணோம். பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கோம். எங்களுக்கு மானம் மரியாதை கௌரவம் தான் முக்கியம், அதுக்கு தான் பண்ணோன்னு உண்மையை ஒத்துக்கலாம். அண்ணா இல்ல அவங்களா தெரிஞ்சுக்கிட்டா அசிங்கமாயிடும். நாமளே ஒத்துப்போமே, கௌரவமா இருக்கும்ல. டேய் நீ வேற எரிச்சலை கலப்பாத. சுசீலாவுக்கு எந்த அளவுக்கு தெரியும், அவ எதுக்காக வந்தா, யார் சொல்லி வந்தான்னு ஒண்ணுமே புரியல. ஆனா வந்திருக்காளே. கண்மணி இங்க ஊருக்கு வந்திருக்க விஷயம் நம்மளை தவிர வீட்டுல யாருக்குமே தெரியாது. ஆனா சுசீலாவுக்கு அரசல் புரசலா தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு யார் சொல்லிருப்பா? டேய் என்ன பாக்குற? இல்ல நீயே கூட தண்ணியை கிண்ணியை போட்டு யார்கிட்டயாவது உளறி வச்சிருக்கியோன்னு நினைச்சேன். யாருன்னு சொல்லு. ஆடா பாவி, நான் தண்ணிய பார்த்தே 2 நாள் ஆகுதுடா. எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. என்னடா இது? டேய் நீ பண்ணிருப்படா. ஐயோ பாவம், பொம்பளை பிள்ளை பட்னியா கிடந்து சாகுதேன்னு பாவம் பார்த்து யாருக்கிட்டையாவது நீ சொல்லிருப்படா. இருங்கடா, ஏன் உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க? சுசீலா கிட்ட நீயோ இல்ல அவனோ சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப யார் தான் சொல்லிருப்பா? தெரியலடா. அண்ணா ஒருவேளை விவேகா இருக்குமோ? இல்லடா, அவனா இருக்காத. அவனை நான் விசாரிச்சுட்டேன், இல்லன்னு சத்தியம் பண்றான். நம்ம யாருமே சொல்லல, ஆனா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவ சந்தேகப்படுறா, வந்து விசாரிக்கிறா. இதெல்லாம் எப்படி? நம்மளை தவிர வேற யாருக்கோ தெரிஞ்சிருக்கடா. சுசீலா கிட்ட அவங்க தான் தகவல் சொல்லியிருக்காங்க. அது யாரு? என்ன கேட்டா நான் என்ன மந்திரவாதியா மை போட்டு பாக்குறதுக்கு? அண்ணா சக்கரவர்த்தி, அந்த சக்கரவர்த்தி தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் தான் சொல்லியிருக்கணும். அப்படி போடு. அண்ணா இது அவன் தானே பண்ணிருப்பான். நாம அவனை மறந்துட்டோம்ல. அண்ணே கண்மணி ஊருக்கு வர விஷயம் அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவ சொல்லிட்டு தான் வந்திருப்பா. கண்டிப்பா சொல்லாம வந்திருப்பாளா? கண்மணி இங்க வந்து வசமா மாட்டிக்கிட்டா. சென்னைக்கு திரும்பல. அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவன் நேரா சுசீலாட்ட போய் உதவி கேட்டிருக்கான். அப்படின்னா சக்கரவர்த்தி இங்க தாண்டா இருப்பான். அவன் சுசீலா வீட்டுல தான் இருப்பான். அவ கண்மணி தேடி தாண்டா வந்திருக்கா. அண்ணே இப்ப என்ன பண்றது? அவன் நமக்கே வேலை கட்டுறானா? அவனை விடக்கூடாதுடா, உயிரோட விடக்கூடாது. டேய் போலிங்க, நீ சுசீலா வீட்டுக்கு போ. அவ அங்க வந்தானா, அங்க இருக்கானான்னு விசாரி. சரிண்ணா, நாங்க போறேன். ஒருவேளை அவன் அங்க இருந்தா என்ன பண்றது? நீ மூச்சே விடாத, எந்த வம்பும் பண்ணாத, பேசாம வந்துடு. அட கடவுளே, இதுக்கு நான் பார்க்காமலே இருக்கலாமே. பார்த்தமா, அருவாள் எடுத்து போட்டமா, கதையை முடிச்சமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்குனே இதெல்லாம்? ஹேய், எதிரியா இருந்தாலும் அவனை ரகசியமா தாண்டா முடிக்கணும். அவனை பகிரங்கமா பண்ண வேண்டாம்டா.
அவ அங்க இருக்கானான்னு அதை மட்டும் விசாரி. ஒருவேளை அங்க இருந்தானா இன்னைக்கு ராத்திரியே முடிச்சிடலாம். அப்போ இன்னைக்கு கண்டிப்பா கடா விட்டு இருக்கு. நான் இப்போ சுசிலா வீட்டுக்கு போய் அவ இருக்காரான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். டேய், அங்க ரகுல எதுவும் பண்ணிடாத. சுசிலா வீட்டுல வச்சுக்கிட்டே உன்கிட்ட இல்லன்னு தான் சொல்லுவா. எல்லா இடத்தையும் நீயே நல்லா தேடிப்பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேனே. அவன் கண்மணியை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கானா, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். ஆள் இருந்தானா இன்னைக்கே முடிக்கிறோண்ணே. டேய், கத்தியை தீட்டி வை, நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, இவர் எதுக்கு வராரு? ஐயோ, தம்பி எந்திரிங்க சீக்கிரம். நீங்க இங்க இருக்க வேண்டாம். என்ன சாண்டி? இங்க கண்மணியோட சித்தப்பா வந்துட்டு இருக்காரு. ஒண்ணு தேடிதான் வந்திருப்பாரு. அவர் உன்னை பார்த்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்.